ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா அப்பா வர்றதுக்கு, அதனால வீடியோ பார்த்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் சமைச்சிருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. இதை பாருங்கள், தட்டில் அப்படியே போட்டுடலாம். அப்படியே தூக்கி அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, மணக்க மணக்க மண் பானையில் கடைஞ்ச கீரை புளி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஓரமாக கொஞ்சோண்டு வச்சிடலாம், கொஞ்சமாக வச்சிடலாம். மீல் மேக்கர் ரெசிபி போட சொன்னீங்க, போடுறப்ப கண்டிப்பாக. இங்கே பாருங்க, நான் அப்பா சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன். சரி கொஞ்சமாக செஞ்சு அவங்க மருமகளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் வந்து இதை பாருங்கள், அவரைக்காய் பொரியல். இந்த அவரைக்காய் சூப்பராக இருக்கும். ஒரு காட்டுக்காரம்மா கொண்டாந்து கொடுத்துச்சு, அதனால் அதை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிர், சூப்பரான சுவையான மாம்பழம், அப்படியே கல்கண்டு மாதிரி இருக்குதுப்பா அந்த மாம்பழம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குது ஐயான மாதிரி கத்திரிக்காய், மீன் இல்லைங்க கத்திரிக்காயும் போட்டு இது வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சமாக அப்படி வச்சிடலாம் தொட்டுக்கிறதுக்கு. சூப்பராக சுவையான சாப்பாடு அம்மா வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க, கடவுள்கிட்ட வேண்டிய சொல்லியிருக்காங்க. நைட்டு எல்லாம் ரெசிபி பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஓகேங்க, பாய்ங்க.